அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம். எதிரிகளுடைய தொல்லை விலகுவதால் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது வலிமையோடு இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது ஓரளவு வலிமையான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பார்வையால உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுதுங்க. இந்த அடிப்படையில் இக்காலகட்டம் பிரச்சனைகள் குறைவாகும், சாதகங்கள் அதிகமாகவும் உள்ள ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு என்பதால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஜென்ம குருவை மறந்துவிட வேண்டாம். சூரியனும் இருப்பதால் அதிக அலைச்சல்கள் உண்டு. சுப முயற்சிகள்ல தடை ஏற்படலாங்க. உறவினர்களிடம் ஒற்றுமை குறையலாம். சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடலாமா என்று நினைப்பீங்க. இப்போது விபரீதமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாங்க. சற்று பொறுமையோடு இருப்பது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக காரியங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும். பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. பிரதோஷ காலத்தில் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.